விலைக்கு ஏற்றினா என்ன ஏத்தாட்டி என்ன. ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு லேடி அந்த பல்லவின்றவங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தோற்று இருக்கிறார். அவங்க ரொம்ப சாதாரணமாக ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இது ஒரு இஷ்யூவே இல்லை. ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஒரு இஷ்யூ ஆக்காது. இதை வச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் மீடியா ஓட்டும். நாசியேட்டிங் முடைநாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது கிடையாது தமிழ்நாட்டோட பிரச்சனை. இது கிடையாது நீ விலைக்கு ஏற்றினா என்ன ஏத்தாட்டி என்ன, யார் ஏற்றுறாங்கன்றத பிரச்சனை. இஷ்யூஸை பற்றி பேசுங்க. அதை பேச ஆள் இல்லை. அதுதான் இட்ஸ் வெரி சேட். தொடர்ந்து எந்த ஒரு அடிப்படை காரணமுமே இல்லாம திமுக தாவேக்கா அவரை வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே சார். இது நிஜம் கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணலாங்க. நீங்க வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் 6 months பீரியட்னு வாங்க. அட்லீஸ்ட் 3 months அது கொடுக்கணும். 1 month கூட ஆகாம எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு. தி ப்ராப்ளம் இஸ் டிஎம்கேவால இந்த தோல்வியை தாங்க முடியல. கடந்த காலங்களில் ஏடிஎம்கே கிட்ட தோக்கும்போது அவங்க தாங்கியிருக்காங்க. இந்த தடவை புது பிளேயர்கிட்ட தோத்தத்தை தாங்க முடியல. அவங்க தலைவரே தோத்துருக்காரு. அது அவங்களால ஜீரணிக்க முடியல. தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பெருந்தன்மை அவர்களுக்கு இல்லை. இல்லாட்டி இப்படி டீல் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க யூ கிவ் them some time. 3 months மினிமம் கொடுங்க. அட்லீஸ்ட் in their own interest you allow your enemy to do mistakes. அதிமுகக்கு அந்த பொறுமை இல்லை. அதுதான் அவங்களுக்கு வினையா முடிய போகுது. நான் சொல்றேன் they are losing support. ஒரு படத்துல வரும், நெப்போலியனோட ஒரு படம், பிரெஞ்சு மூவி நினைக்கிறேன், இங்கிலீஷ் மூவில, it's bad manners to disturb your enemy especially when he is doing mistakes. எதிரி தப்பு செய்யும் போது அதை போய் தடுக்கிறதுன்றது வந்து முட்டாள்தனமானது. பேட் மேனர்ஸ்னா நன்னடத்தை அல்ல. அது மாதிரி தான் யூ அலோவ் 6 மாசம் போட்டுமே. அவங்க தப்பு பண்ணுவாங்க. they are inexperienced. எல்லாத்துலேயும் போய் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து அதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வித் டிஎம்கே இஸ் இந்த தோல்வியை தாங்க முடியல. இது ஏடிஎம்கே கிட்ட இந்த தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா தாங்கியிருப்பாங்க.